أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்று வரை 39 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். கடைசியாக நாம் பார்த்த 4 வசனத்தில் அல்லாஹு தாலா 9 விஷயங்களை தொடர்ச்சியாக ஒரு முஃமினுடைய பண்பு என்று அல்லாஹு தாலா பேசியிருந்தான். ஈமான், தவக்குல், பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது, கோபம் தனக்கு வந்தாலும் பிறரை மன்னித்து விடுவது, அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு பதிலளிப்பது, தொழுகையை நிலைநாட்டுவது, தங்களுக்கு மத்தியில் கலந்து ஆலோசனை செய்து கொள்வது, ஜகாத், சதகா போன்றவற்றை தாராளமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வது, தனக்கு ஏதேனும் தீங்கு நடந்தாலும் கூட தன்னை தற்காத்து கொள்வது ஆகிய இந்த 9 விஷயங்களை ரப்புல் ஆலமீன் 4 வசனங்களில் மிக கச்சிதமாக பேசியிருந்ததை நாம் பார்த்து வந்தோம். இதில் கடைசியாக 39வது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசியிருந்த அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு நடந்தால் அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வார்கள் என்ற இந்த வசனத்திற்கும் அந்த வார்த்தைக்கும் சில விளக்கங்களை 2 நாட்களாக நாம் பார்த்து முடித்தோம். இப்போது அடுத்த 4 வசனத்தில் அல்லாஹு தாலா தற்காத்து கொள்ளுதல் என்ற வார்த்தையினுடைய சட்டத்தை பற்றி பேசுகின்றான். அதாவது இதற்கு முன்னால் 4 வசனங்களாக நாம் பார்த்த 39வது வசனத்தின் விளக்கத்தை அடுத்த 4 வசனத்தில் அல்லாஹு தாலா ஷரீஅத் சட்டம், தற்காத்து கொள்ளுதல் எதை பற்றி மிக ஆழமாக அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகின்றான் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். அந்த 4 வசனங்களுடைய தர்ஜுமாவை முதலில் பார்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் விளக்கம் வரும்போது ஒவ்வொன்றாக நமக்கு புரிய வரும். அல்லாஹ் தற்காத்து கொள்ளுதலுடைய விளக்கமாக இப்படி புரிய வைக்கின்றான். முதலாவதாக வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா, ஒரு தீமைக்கு கூலி இன்னொரு அது போன்றதொரு தீமைதான். அதாவது பழிவாங்குதலுடைய சட்டத்தை அல்லாஹ் பேசுகின்றான். யாரேனும் உங்களை அடித்தால் நீங்களும் அதே போன்று அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு மார்க்கத்தில். அவர் உங்களை அடித்தார் அநியாயமான முறையில், நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டீர்கள், தாராளமாக மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவர் எந்த அளவிற்கு உங்களை அடித்தாரோ அதில் எல்லை மீறி விடாமல் அதே போன்றதொரு காயத்தை, அதே போன்றதொரு அடியை நீங்களும் அவரை அடிக்கலாம். அவர் அடி வாங்கியே ஆக வேண்டும். அவர் மறுத்தால் அவர் அநியாயம் செய்கிறார். அதை காதி, அதாவது ஹலீஃபா, ஷரீஅத்துடைய நீதிபதி அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இது மார்க்கத்தின் சட்டம். இதை அல்லாஹு தாலா இப்படி துவங்குகின்றான். வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா, ஒரு தீமைக்கு பகரம் அது போன்றதொரு இன்னொரு தீமை, இன்னொரு கூலிதான் அதற்கான தீர்வு. ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஆனால் ஷரீஅத் சட்டம் என்பது பழிவாங்குதலுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. என்றாலும் எவர் ஒருவர் அவரை மன்னித்து வ அஸ்லஹ, மன்னித்ததோடு மட்டுமில்லாமல் அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ, அவரை மன்னித்து அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இதற்கான கூலி அல்லாஹ்விடம் இருக்கின்றது. எப்படி நோன்பினுடைய கூலி அல்லாஹ்விடம் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸியில் பேசுகிறாரோ, வ அன அஜ்ஸீ பிஹி வ அன உஜ்ஸா பிஹி, நோன்பாளிக்கு நானே கூலி தருவேன், அல்லது வ அன உஜ்ஸா பிஹி என்று வாசித்தால் நோன்பாளிகளுக்கு நானே கூலியாக இருப்பேன் என்று அல்லாஹு தாலா நோன்புக்கு கூலி இவ்வளவு என்று சொல்லாமல் அதற்கான கூலி மிக பெரியது, அது மறுமையில் நான் அதை தருவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கின்றானோ, இதே போன்றதொரு விஷயத்தை அல்லாஹ் இங்கும் பதிவு செய்கின்றான். உங்களுக்கு யாரேனும் அநீதம் செய்துவிட்டால் நீங்கள் அநீதத்தை தீர்த்து கொள்வது, பழிவாங்குவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. என்றாலும் எவர் ஒருவர் அவரை மன்னித்து அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வாரோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ்,
இதனுடைய கூலி அல்லாஹ்விடம் அவருக்கு இருக்கின்றது, அது மிகப்பெரியது, அளப்பெரியது என்று அல்லாஹு தஆலா பேசிட்டு இன்னஹு லா யுஹிப்புல் லாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் லாலிம்களை நேசிக்க மாட்டான், அநீதவான்களை நேசிக்க மாட்டான். அவர் திட்டினார், இவர் அவரை அடித்து விட்டார். அவர் மெல்லமாக அறைந்தார், இவர் ஓங்கி அறைந்து விட்டார். கடைசியில சொன்னார், அவர் தாங்க ஆரம்பிச்சாரு, அதான் இங்க வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை நியாயப்படுத்திட்டு போறார். இது லுல்ம், இது அநீதம். உங்களை ஒருவர் அநியாயம் செய்தால் அதே அளவு, அதே சரியான விஷயத்தில் உங்களால் பழி தீர்க்க முடிந்தால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். முடியாது, கம்மியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூடிவிடும் என்றாலும், ஒரு மில்லியாக அது கூறினாலும் உங்களுடைய அறைதலில் வேகமோ, உங்களுடைய குத்துகளுடைய வேகமோ, அல்லது நீங்கள் திட்டலுடைய வேகமோ, அல்லது உங்களுடைய சொல்லாடலுடைய வீரியமோ, அவர் என்ன உங்களுக்கு செய்தாரோ அதைவிட கொஞ்சமாக கூடிவிட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் லாலிம்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இது 40வது வசனம். பின்பு 41 வலமனின் தஸர பஅத ظுல்மிஹி ஃபஉலாயிக மா அலைஹிம் மின் சபீல், மார்க்கத்தின் ஷரீஅத் சட்டத்தை மீண்டும் அல்லாஹு தஆலா விளக்கப்படுத்துகின்றான். எவர் ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பழி தீர்த்துக் கொள்வாரோ அவரை குற்றம் சொல்வதற்கு எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் பேசுறான், அதையும் மறுபடியும் விளக்கம் கொடுக்கிறான். எவர் ஒருவர் தனக்கு நடந்த அநீதத்தை, தனக்கு நடந்த அநியாயத்தை பழி தீர்த்து கொள்வதற்காக முற்படுவாரோ, பழி தீர்த்து கொள்வாரோ அவரை குற்றம் சொல்வதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் பழி தீர்த்தல் என்பது அவர் எப்படி உங்களோடு நடந்து கொண்டாரோ சேம் டு சேம், கிரீஸ் டவுன் பேசுறாங்களே, அப்படியே இருக்கணும். எந்த அதிகமானதும் இருந்து விடக்கூடாது அப்படின்றத அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறான். அதே நேரத்தில் இன்னமஸ் சபீலு அலல்லதீன யظ்லிமூன الناس வயப்கூன ஃபில் அர்ளி பிகைரில் ஹக், பழி தீர்க்கிறோம் என்ற பெயரில் எவர் ஒருவர் எல்லை மீறி வருவாரோ, மக்களிடத்தில் அநீதம் செய்வாரோ, அவங்க கொஞ்சமா செஞ்சாங்க, அதனுடைய பழித்தீர்த்தல் என்ற பெயர்ல இவர் பயங்கரமா செய்யறார். கேட்டா அதுதாங்க இது எல்லாத்துக்குமே ஆரம்பம், அது மட்டும் அன்னைக்கு நடக்கலைன்னா என்னை இந்த மாதிரி இன்னைக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற இந்த காரணங்கள் இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட செல்லுபடி ஆகாது. அவர் என்ன உங்களுக்கு செஞ்சாரோ உங்களால முடிஞ்சா அதே மாதிரி செய்யுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க, அமைதியா இருங்க. முடிஞ்சா தார்மீகத்தோடு மன்னித்து விடுங்கள், இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் உங்களால் முடிந்தால் மன்னித்து அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இது மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ்விடத்தில் ஈட்டி தரும். அதே நேரத்தில் அல்லாஹ் பேசுவது, எவர் ஒருவர் பழி தீர்க்கிறோம் என்ற பெயரில் அநியாயம் செய்கிறார்களோ, வயபூன ஃபில் அர்ளி பிகைரில் ஹக், உண்மைக்கு மாற்றமாக பூமியில் அத்துமீறி நடந்து கொள்கிறார்களோ, பழி தீர்க்கிறோம் என்ற பெயரில் அநியாயமும் அத்துமீறலும் எவர்கள் செய்து கொள்கின்றார்களோ உலாஇக லஹும் அஸாபுன் அலீம். இதற்கு உதாரணம், ஹுதைபியாவில் குறைஷி மக்கள் நபி அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர்கள் எழுதச் சொல்வார்கள், உங்களிடமிருந்து எங்களிடத்தில் யாரேனும் வந்துவிட்டால், அதாவது மதீனாலிருந்து மக்காவுக்கு யாராவது வந்துட்டா நாங்க பிடிச்சி வச்சுப்போம், நாங்க விடமாட்டோம். இங்கிருந்து யாரேனும் உங்களிடத்தில் வந்து விட்டால் நீங்க எங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும், நாங்க வந்து கேட்போம் என்று ஹுதைபியாவில் உடன்படிக்கை செய்ததை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அநியாயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போடப்பட்ட அத்துமீறிய ஒப்பந்தம். இப்ப இதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுறான். பழி தீர்க்கிறோம் என்ற பெயரில் எவர்கள் அத்துமீறி செயல்படுவார்களோ, நடப்பார்களோ, இவர்கள்தான் அநியாயம் செய்கிறார்கள் என்று சொல்வதற்கு வழி கூறி இருக்கின்றது. உலாஇக லஹும் அஸாபுன் அலீம். மேலும் இந்த உலகத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், உலகத்தில் அவர்கள் அநியாயவாதிகள் என்று ஷரீஅத் கோர்ட்டிலே தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். நாளை மறுமை நாளையிலும் இவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. அதே நேரத்தில் மீண்டும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வலமன் ஸபர வகஃபர. ஒரே விஷயத்தை அல்லாஹு தஆலா 4 வசனங்களில் முதலில் அநியாயம் மன்னிப்பு, பின்பு அநியாயம் மன்னிப்பு, அதை அப்படியே பேசுகின்றான். வலமன் ஸபர வகஃபர. தனக்கு நடந்த அநீதத்தை, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதத்தை எவர் ஒருவர் பொறுத்து கொண்டு அவரை மன்னித்து விடுவாரோ, இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர். நிச்சயமாக இதுதான் வீரதீரமான செயல். பழிவாங்குதல் இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான் பாருங்க. எவர் ஒருவர் பொறுத்து கொண்டு தனக்கு நடந்த அநீதத்தை
பழி வாங்க முடியும், அதை தட்டி கேட்க முடியும், பழி தீர்த்து கொள்ள முடியும். எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் தனக்கு இருந்தும் வலமன் சபர பொறுத்து வகஃபர எவர் அதை மன்னித்து விடுவாரோ இன்னதாலிக லமின் அஸ்மில் உமூர் இதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் வீரதீரமான செயல், ஒரு வீரிய செயலாற்றல் என்று அல்லாஹு தாலா 43வது வசனத்தில் பேசி முடிக்கின்றான். 4 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஹதீஸனுடைய ஒளியில் இந்த ஒவ்வொரு வசனத்திற்கான விளக்கத்தையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.